அறிவீர்கள் சபையார்களே, சபையாருக்கு ஒரு முக்கியமான செய்தி. யாருக்காவது பாத்ரூம் வந்துருச்சுன்னா நான் சொல்றதை கேட்டுட்டு போயிட்டு வாங்க. என்னது? இந்த அம்மா முன்னெல்லாம் ரத்த ஜடை போட்டுட்டுதான் வெளியே வரும். இப்ப ஏன் இப்படி திரும்ப இப்படி ஏன் இப்படி பிரிச்சு போட்டு லூஸ் மாதிரி வந்திருக்கு தெரியுமா? லூஸ் மாதிரியா? லூஸ் ஏன் இப்படி வந்திருக்கு தெரியுமா? என்ன காரணம்? முந்தானேத்து ஈரோடுக்கு பக்கமா கணபதி பாளையத்துல கூத்து ஆடிட்டு இருந்தோம். சொல்ல போறேன். ஆமாங்க, வேணாண்டி பிளீஸ் கொஞ்சம் சொல்லி போறல. அப்புறம் ஆடிட்டு இருந்தோம். இது முன்னாடி ஆடு வேஷம் வெளியே வந்துச்சு. இதே மாதிரி 3வது வேஷம் இந்த அம்மா போட்டுட்டு இருக்குது உள்ள. ஆனா இந்த அம்மா ரெட்டை ஜடையெல்லாம் போட்டு 4 குஞ்சு கட்டிக்கிட்டு குஞ்சம் 2 குஞ்சுமும் கட்டிக்கிட்டு இந்த அம்மா நல்லா மழைக்காலமா ரெடியாகி உட்காந்து இருக்குது. ஆனா இந்த அம்மா ரெடியான நேரமா பார்த்து கரண்ட் போயிருச்சே. என்ன பண்றது? கரண்ட் போன நேரமா பார்த்து அந்த முன்னாடி ஆயா படுத்துருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆயா உட்காந்து கூத்து பார்த்துட்டு இருந்துச்சு. கூத்து பார்த்து எடுத்து ஆயாவுக்கு என்ன நடிச்சிச்சு தெரியல. அந்த நேரமா பார்த்து அந்த ஆயாவுக்கு பிஞ்சு வந்துருச்சு. சரி, நம்ம பின்னாடி போயிட்டு வந்தோம்னா அப்படி ஸ்டேஜுக்கு பின்னாடியே குச்சி எடுத்து கையில முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடியே போயிருக்குது. ஆனா அந்த ஆயா போல ஆயா நாங்க வேஷ போட்ட இடத்துல உட்காரலாம். ஆனா ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் திரும்ப நின்று எப்படி உட்காந்துச்சு. உட்காந்து பொறிச்சு ஒரு டவுட்டு நல்லா இந்த அகலத்துக்கு கழிஞ்சு வச்சிருச்சு அந்த ஆயா. கழிஞ்சு வச்சு விட்டு அந்த இடத்துல மறுபடியும் வந்து உட்காந்துருச்சு. இந்த அம்மாளுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சா இருக்குது. போய் அந்த ஆயா உட்காந்த இடத்துல உட்காரலாம். ஆனா சட்டால போட்டாரே போய் அந்த ஆயா உட்காந்த இடத்துல உட்காந்துச்சா. ஆனா கரெக்டா உட்காருது. உட்காந்தோன்னா அந்த ரெட்டை சடையில அந்த 4 குஞ்சுமே என்ன பண்ணும் போய் கரெக்டா பீ மேல உட்காந்துக்குச்சு. அதையா சொல்ல போறேன். நல்லா ஒரு உலாப்பிக்குச்சு. அப்புறம் இது கரண்ட் வந்தோடனே ஊத்துட்டு பறையா பறக்கிறாடா அப்படின்னு ஒரு சவுண்டு. இந்த அம்மா பாட்டு பாடி வெளியே வருது. அட வந்துருவாடி செந்துருவாடி வேலனே வந்தாலும் செந்துருவாடி வேலனே அப்படின்னு சுத்துது. இந்த அம்மா தான் துச்சுது. இந்த அம்மா கட்டிட்டு வந்த சீலை சும்மா இருக்குமா? சும்மா இருக்கும். அதுதான் சுத்தம். சீலையும் சுத்துது. சீலை தான் சுத்துது. இந்த அம்மா கட்டிட்டு வந்த பாவாடை பாவாடையும் சும்மா இருக்காது. பாவாடையும் சுத்துது. பாவாடையும் சுத்தம். பாவாடை தான் சுத்துது. இந்த அம்மா கட்டிட்டு வந்து அந்த ரத்த சடை சடை சும்மா இருக்குமா? ஆயா சடையும் சுத்துது. சடை தான் சுத்துது. சடையில கிடந்த 2 குஞ்சம் சும்மா இருக்குமா? அந்த குஞ்சமும் சுத்துது. ஐயோ அந்த குஞ்சம் தான் சுத்துது. குஞ்சத்துல இருக்கிற பீ சும்மா இருக்குமா? ஆனா சட்டாளா அந்த பீயும் கர 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 சுத்திட்டு போய் கொள்ளக்கார வாயிலையோ வந்தக்கார வாயிலையோ ஒட்டிக்கார வாயிலையோ எங்க செட்டு வாதியார் வாயிலையோ போய் எள்ளுமா மாட்டு ஒட்டிடுச்சு. அப்புறம் கூத்து முடிக்கிறதுக்கு காலையில 11 மணி ஆகி போச்சு. மணி ஆகி போச்சு. அதனால ஊருக்கு எங்களால போய் பீத்திக்க முடியாது. யாருக்காவது 3 பேராலையும் யாருக்காவது பாத்ரூம் வந்துச்சுன்னா அந்த பக்கமா போயிட்டு வந்திருக்கேன். பின்னாடிக்கால போயிடாதீங்க. நான் உக்கால பாக்கிறதுக்கு போனேன். நல்லா இருக்கும். சாமத்திலியா பாரு நல்லா இருக்கிறோம். ஆளு அதனால தான் உன்னை போட்டு பண்றான்.